வணக்கம். நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள தலைமலை ராயன் மலையை பற்றிய ஒரு சிறப்பு தொகுப்பு தான் இது. இயற்கை எழில் சூழ்ந்த இந்த மலையில்தான் தலைமலை ராயர் குடிகொண்டிருக்கின்றார். கரடு முரடான இந்த பாதையை கடந்து தலைமலை ராயரை தரிசிக்கும் போது சுமார் 3 to 5 மணி நேரத்திற்கு மேலாகவே எடுத்துக்கொள்கிறது. சொல்றதுன்னு சொல்றீங்க, நேரமே சொல்ல மாட்டீங்களாடா? இந்த மலையை ஏறத் தொடங்கும் மக்கள் காலை சுமார் 3 அல்லது 4 மணிக்கு மலையை ஏறத் தொடங்குகின்றனர். எவ்வளவுதான் கடினமாக இந்த பாதை இருப்பினும் மக்கள் கூட்டம் சனிக்கிழமைகளில் அலைமோதுகிறது என்று இந்த மக்களால் கூறப்படுகிறது. அதிலும் புரட்டாசி சனிக்கிழமைகள் யாவும் மிகவும் சிறப்பு பெற்றவை என்று இங்குள்ள மக்களால் கருதப்படுகிறது. மலையின் உச்சியை எட்டும் போது கோவிந்தா கோவிந்தா என்று மக்கள் எழுப்பும் குரல் விண்ணை முட்டும் அளவிற்கு இருக்கிறது. சூடா விளக்கு சூடா ஓட்டாரா எங்கே கண்ணா? இந்த மலையை காக்கும் பொருட்டு தலைமலை ராயர் தனது அரஞ்ஞான் கயிறால் இந்த மலையை இழுத்து கட்டியதாகவும் அதன் வடுக்கள் இன்றும் காணப்படுவதாகவும் இங்கு கருதப்படுகிறது. பக்தர்களால் இந்த கோவிலுக்கு என நேர்ந்து விடப்படும் ஆடு மற்றும் மாடுகள் இந்த இடத்தில்தான் பக்தர்களால் விட்டு செல்லப்படுகின்றன. மேலும் இந்த கோவிலுக்கு எதிர்ப்புறத்தில் அமைந்துள்ளது கோவிலின் கிணறு. மலையேறும் பக்தர்கள் தாங்கள் இளைப்பாறுவதற்காக அந்த கோவில் கிணற்றிலிருந்து நீரை எடுத்து குளியல் செய்த பின்னர் தான் கோவிலுக்குள்ளே செல்கின்றனர். ஆட்டுக்குட்டியெல்லாம் மலர் நேரிடும். இந்த கண்ணுக்குட்டி நம்ம ராமர் வனவாசம் சென்ற பொழுது இந்த சுனையிலிருந்து நீர் எடுத்து பருகியதாக கூறப்படுகிறது. அதனாலே இது ராமர் சுனை என அழைக்கப்படுகிறது. உங்கள் வாழ்வில் என்றேனும் நேரம் கிடைத்தால் ஒரு முறையாவது இந்த தலைமலை ராயன் மலைக்கு விஜயம் செய்யுங்கள். இயற்கை அழகு சூழ்ந்திருக்கும் இந்த மலையை பார்க்கும் பொழுது நம் மனதையை பறிகொடுப்பதாகத்தான் இருக்கின்றது. நாமக்கல் மாவட்டம் தலைமலை ராயன் மலையிலிருந்து சிவராமகிருஷ்ணனுடன் உங்கள் கோபிநாத்.